أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பெயரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே கடந்த 10 மாத காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய வரலாறுகளை, அவர்கள் காட்டிச் சென்ற பல்வேறு செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய விதமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறுகளை ஒவ்வொரு இடமாக சொல்லி வருகிறோம்.
அந்த அடிப்படையில் கடந்த மாதத்திலேயும் இந்த மாதத்திலேயும் இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் நபி என்ற தலைப்பில் வஹி செய்தியை மாத்திரமே இஸ்லாமிய சமூகம் பின்பற்ற வேண்டும், வஹி அல்லாத அனைத்துமே வழிகேடுகள் தான், அது மறுமையிலே எந்த பலனையும் தராது என்ற கருத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த மாதம் வஹி செய்திக்கு எதிராக இருக்கக்கூடிய மதுஹபுகள் என்று சொல்லப்படுகின்ற வழிமுறைகள் அனைத்துமே மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தராது என்பதனையும், வஹி செய்திகளுக்கு எதிரான பல்வேறு சட்டதிட்டங்கள் மதுஹபு சட்டங்களிலே இருக்கிறது என்பதனையும் விவரிக்கக்கூடிய விதமாக மதுஹபுகளை பற்றி இந்த வஹி செய்தியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த மாதத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். மதுஹபுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சித்தாந்த நெறிமுறைகள் அனைத்துமே ஒரே வார்த்தையிலே அது இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லை என்று கூறிவிட முடியும். மிகப்பெரிய ஆய்வுகளோ திருமறை குர்ஆனையும் ஹதீஸுகளையும் முழுமையாக படித்து பெரிய ஆய்வு செய்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் மதுஹபு காட்டக்கூடிய வழிமுறைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் துளி கூட சம்பந்தமில்லை என்று ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்து கொள்ளலாம். எந்த அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்தில் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி என்று சொல்லப்படுகின்ற 4 மதுஹபுகள் பிரபல்யமாக இருக்கிறது. நம்முடைய பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஷாஃபி, ஹனஃபி இந்த 2 மதுஹபுகள் தான் மிக பிரபல்யமாக இருக்கிறது. இந்த ஷாஃபி மதுஹபை தோற்றுவித்தவர் என்று சொல்லப்படுகின்ற இமாம் ஷாஃபி அவர்களுக்கோ, ஹனஃபி மதுஹபை உருவாக்கியவர் என்று சொல்லப்படுகின்ற இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கோ, இவர்கள் யாருமே நபியுடைய காலகட்டத்தில் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. நபியுடைய காலத்திலேயோ நபி தோழருடைய காலத்திலேயோ இவர்கள் பிறந்தார்கள், இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் இல்லை என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்வோம். ஏனென்றால் இவருடைய வரலாறுகள் எல்லாமே ஹிஜ்ரி 180 இருந்து 250 என்ற கணக்கில் தான் வருகிறது. ஏறத்தாழ நபி அவருடைய காலத்திற்கு பின்பு 150 வருடங்களுக்கு பின்புதான் இவர்களுடைய வரலாறே துவங்குகிறது. அப்படி என்றால் நபியுடைய காலம், நபி தோழருடைய காலத்தில் கூட இந்த மதுஹபுடைய சித்தாந்தங்கள், மதுஹபுடைய இமாம்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்றால் இஸ்லாத்திற்கும் அதற்கும் ஏதாவது ஒரு கடுகளவாவது சம்பந்தம் இருக்குமா? நபி காலத்தில் ஒருவர் வாழ்ந்தார், எனவே அவர் நபியிடத்தில் இந்த சட்டத்தை பெற்றார், எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் மதுஹபை உருவாக்கினார் என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு லாஜிக்கின் அடிப்படையில் சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம், மார்க்கத்தின் அடிப்படையில் அல்ல. ஆனால் நபியுடைய காலத்திலேயே வாழாமல் இருந்திருக்கிறார்கள், அதற்கு பின்னால் தான் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒரு வரியிலே சொல்லிவிடலாம். ஆனால் இதையும் தாண்டி நீங்க குர்ஆனுடைய வசனங்களை, நபி அவர்களுடைய சொற்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வஹிதான் மார்க்கம், வஹி அல்லாத எவ்வளவு பெரிய இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள் யாரு சொன்னாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இறைவன் அந்த வணக்க வழிபாடுகளை, அந்த சித்தாந்தங்களை, அந்த வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவில் மலிந்து கிடக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திகள் தான். நபி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்ற முதல் அடிப்படை செய்தி குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நபியை இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மார்க்கம் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் மார்க்கம், அல்லாஹ் ரசூலுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்று குர்ஆன் நெடுகிலும் இறைவன் பேசுவான். இது நபி அவர்களுக்கு மாத்திரம் சொன்ன ஒரு உத்தரவு அல்ல. முதல் நபியாக வந்த, முதல் மனிதராக வந்த ஆத நபிக்கு இறைவன் சொல்லக்கூடிய முதல் கட்டளையே அதுதான்.
குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா. நீங்கள் இருவரும் இங்கே இருந்து புறப்பட்டு செல்லுங்கள், என் புறத்தில் இருந்து ஒரு வஹி செய்தி வரும், அந்த வஹியை நீங்கள் பின்பற்றுங்கள். யாருக்கு? முதல் நபியாக மூத்த நபியாக இருந்த ஆதம் நபி அவர்களுக்கு நீங்க உலகத்துக்கு போங்க என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இன்னொன்னையும் சேர்த்து தான் சொன்னான். உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை தீர்மானிக்க முடியாது. நீங்கள் நினைத்த மாதிரி மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது. ஹலால் என்றோ ஹராம் என்றோ இது கூடும் என்றோ கூடாது என்றோ எல்லா விஷயமுமே என் புறத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வகை வரும், அந்த வகையின் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள் என்று முதல் நபிக்கு முதல் மனிதருக்கு அல்லாஹ் இந்த கட்டளை தான். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கட்டளை, அனைத்து நபிமார்களுக்கும் இந்த கட்டளை, முதல் நபிக்கும் இந்த கட்டளை, ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் இதுதான் கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல். நம்பிக்கை கொண்டவர்களே, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாத்திரம் கட்டுப்பட்டு நீங்கள் நடங்கள். இது எல்லாம் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. நபி அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்கிறான். நபியே, இந்த வஹி செய்தியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் எத்தனை இடத்தில் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இத்தபிஅ மா உன்சில இலைக்க மின் ரப்பிக். நபியே, உங்களுடைய இறைவனிடம் இருந்து எது வஹியாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நேரடியாக போடுகின்ற உத்தரவு, கட்டளை. அப்போ ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நபியாக இருந்தாலும், நபி தோழர்களாக இருந்தாலும், இமாம்களாக இருந்தாலும், பெரிய பெரிய நாதாக்கள் அல்லது இந்த மார்க்கத்தை படித்த மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் உள்ள ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, மார்க்கத்தில் நீங்கள் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இப்படி தொழணும், இப்படி ஜக்காத்து கொடுக்கணும், இப்படி நோன்பு வைக்கணும், இப்படித்தான் தான தர்மம் பண்ணணும், இப்படித்தான் ஒலி செய்யணும், இது போன்ற எதிலையும் மூக்கை நுழைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இதை நான் சொல்லல, இன்னும் தெளிவாக அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மா கான மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். மூமினான ஆண் அது பெண் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மார்க்க விஷயத்தில் இதுதான் சட்டம் என்று சொல்லிவிட்டால் அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு, அதிலே ஒரு கருத்தை திணிப்பதற்கு, நானும் ஆலிம்தான் என்று சொல்வதற்கு எந்த மூமினுக்கும் அதிகாரம் இல்லை. எவ்வளவு தெளிவாக பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி இறைவன் சொல்லி காட்டுகிறான் பாருங்க. இப்ப எங்க இருந்து மதுஹப் வரும், எங்க இருந்து சலஃபீஸ கொள்கை வரும், எங்க இருந்து மற்ற பிதாத்துகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் உள்ளே வரும்? மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உள்ளது என்று அல்லாஹ் சொன்னானே. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கம் என்றாலேயே அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் மட்டும்தான். இது தெளிவாக குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறான். எத்தனை இடத்துல? அப்ப அதனால அல்லாஹ் ரசூல் அவங்க எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ, வஹி எதை இபாதத்து என்று வணக்கம் என்று சொல்கிறதோ அதை தாண்டி வேற யாரும் தீர்மானிக்க கூடாது என்று இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை, வணக்க வழிபாடுகளை அனைத்தையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள வசனமா இல்லையா? முழுமைப்படுத்தி விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாம் என்ற இந்த வஹி செய்தி, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம், இதுல இன்னொரு ஆள் வந்து கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இதுல நான் குறை வைக்கலன்னு அர்த்தம். நான் எந்த குறையும் இந்த மார்க்கத்தில் வைக்கல, எல்லாத்தையும் முழுமையா சொல்லிட்டேன். நீ இரவு தொழுகை தொழுகணுமா, அது இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. நஃபில் தொழுகை தொழுகணுமா, அது இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. வேற ஏதாவது ஜக்காத்து கொடுக்கணுமா, அது இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. என்ன வேணும்? மார்க்க சம்பந்தமான என்ன சட்டதிட்டங்கள் உனக்கு வேணுமோ அனைத்தையும் முடிச்சு விட்டேன், முழுமையா தந்துட்டேன். இதுல நான் எந்த குறையும் உனக்கு வைக்கல. அவர் வரணும், இவர் ஆய்வு பண்ணணும், அவர் ஆய்வு பண்ணி ஒரு முடிவு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு நிலையை நான் வச்சிருக்கிறேன்னா எல்லாத்தையும் தான் முழுமைப்படுத்தி தந்துட்டானே. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? இந்த மார்க்கத்தில் இன்னொரு சட்டத்தை உருவாக்குவதற்கு இமாம்கள் தேவையில்லை. இந்த மார்க்கத்தில் இன்னொரு சட்டத்தை, புதிதாக சட்டத்தை கொண்டு வருவதற்கு பெரிய அறிஞர்கள் தேவையில்லை, சஹாபாக்கள் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ்
தூய்மையான இந்த மார்க்கம் என்பது எனக்கு மாத்திரம்தான் சொந்தம், வேற யாரும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை. இதையெல்லாம் குர்ஆன்ல எல்லா இடத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அப்ப இவ்வளவு தெளிவா சொன்னதற்கு பின்னாடி என்னுடைய மார்க்கத்தை நான் புரிந்து கொள்வதற்கு இமாம்கள் தேவை, நாதாக்கள் தேவை, பெரிய பெரிய அறிஞர்கள் தேவை. அவங்க இருந்தா தான் இந்த மார்க்கத்தை நான் சரியாக பின்பற்ற முடியும். ஏன்னா குர்ஆன் ஹதீஸை என்னை விட சிறப்பாக புரிந்தவர்கள், என்னை விட நன்கு தெரிந்தவர்கள் அந்த இமாம்கள் தான். எனவே அவர்கள் காட்டக்கூடிய வழியில் நான் போனா தான் நான் சரியாக சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைத்துதான் நிறைய பேர் இன்றைக்கும் அந்த மதுஹபை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மதுஹபுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை எதை இன்னைக்கு நாம பேசலையே, ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக திரும்ப திரும்ப இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நாம பேசினாலும் மதுஹபை விட்டு சில பேர் வெளியில வந்தாலும் இன்னும் சில பேர் அந்த மதுஹப்ல விடாப்பிடியாக இருக்கிறாங்க. நீங்க இப்ப நான் படிச்சு காட்டின ஆயத்துகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க பாய், எல்லாம் சரிதான் பாய், எல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் அந்த இமாம் மாதிரி ஒரு ஆளை நீங்க காட்டுங்களேன், நீங்களும் அந்த இமாமும் சமமா, உங்களுடைய கருத்து சரி ரைட்டு மார்க்க கருத்து அது உங்களோட வச்சுக்கிடுங்க, ஆனால் அவங்க யாரு நீங்க யாரு, அவங்களுடைய நிலை என்ன உங்களுடைய நிலை என்ன? நீங்க 4 தடவை போய் சொல்லுவீங்க, எங்க இமாம் போய் சொல்லுவாரா? நீங்க சில நேரங்களில் தொழுகையை விட்டுருவீங்க, எங்க அபூ ஹனீஃபா இமாம் தொழுகையை விடுவாரா? நீங்கள் ஏதாவது மார்க்க சட்டத்தை உங்களுக்கு தெரிந்த அடிப்படையில் தப்பும் தவறுமா கூட சொல்லிடுவீங்க, எங்க இமாமுக்கு தவறு வருமா? நீங்க எல்லா இடத்திலையும் இந்த வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் மதுஹபுகளை ஆதரிக்கிறார்களோ, மதுஹபு சட்டம் தான் மார்க்க சட்டம் என்று நிலைநிறுத்த முற்படுகிறார்களோ அத்தனை பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, நம்மளையும் இமாமுகளையும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்தீர்களா நீங்க யாரு அவங்க யாரு, எவ்வளவு சட்டத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்க என்ற இந்த வாதத்தை தான் அவர்கள் முழுக்க முழுக்க வைப்பார்கள். இந்த வாதத்துக்கு மதுஹபு அதை எல்லாம் ஆதரிக்கிறது. எப்படி ஆதரிக்கிறது? முதல்ல இவங்க இதை சொல்றாங்கல்ல, நீங்களும் அந்த அபூ ஹனீஃபா இமாமும் ஒண்ணா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? துர்ருல் முக்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதுஹப் நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க? கைஃபலா வஹுவ கஸித்தீக். தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த அபூ ஹனீஃபா இமாம் யாரு தெரியுமா, எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? கஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எப்படியோ அத மாதிரி உள்ள ஆளு. ஏன் மதுஹப் இமாம இவங்க தூக்கி தலையில வச்சு ஆட மாட்டாங்க? ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்த நபி தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எவ்வளவு சிறந்தவங்களோ, எவ்வளவு மாண்பு மிகவங்களோ, அதே போன்றுதான் இந்த அபூ ஹனீஃபா அவ்வளவு சிறப்புக்குரியவர் இப்படின்னு அதுல சொல்லி தாராங்க. இதோடு விட்டு வைக்கல, அந்த துர்ருல் முக்தார்ல வருகின்ற அபூ ஹனீஃபாவை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இந்த மதுஹப் வெறிங்கிறது ஏன் வந்தது அப்படிங்கறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அதாவது கைஃப் வகது சல்லல் ஃபஜ்ர பி உலூஇல் இஷாஇ 40 சனா. இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறாங்களே, அவங்க இஷாவுல செய்த உலுவ அந்த ஒலுவோடு சுபுகை தொழுவார்கள். ஒரு நாளா, 2 நாளா, 1 வருஷத்துக்கா, 40 வருஷம் இஷாவுல செய்த ஒலு இருக்குதுல்ல, அந்த இஷாவுல செய்த ஒலுவை வைத்துதான் சுபுகே தொழுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இஷா 8 மணிக்குன்னு வைங்க, நைட்டு 8 மணிக்கு இஷா தொழுறிய, அல்லது 10 மணிக்கு இஷா தொழுறிய, சுபு காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு தொழுறிய, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் தூங்க மாட்டாரு, ஒரு மலஞ்சலம் கழிக்க மாட்டாரு, ஒலு முறியக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டாரு. இஷாவுல செய்த ஒலுவை அதோடு வைத்துக் கொண்டு சுபையை தொழுகிறார் என்றால் இந்த மகான மாதிரி நீங்க உண்டா? அதான் கேள்வி. இந்த மதுஹப் வெறி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா எழுதி வச்சிருக்கிறாங்க துர்ருல் முக்தார்ல. இந்த இமாம், இந்த மகான் எவ்வளவு பெரிய மகான் தெரியுதா? உங்களால ஒரு மகரிபுக்கு செய்த ஒலுவை வச்சு இஷா தொழ முடியுமா? அதுக்குள்ள நீங்க 4 தடவை பாத்ரூம் போகணும்பீங்க, ஒண்ணுக்கு போகணும்பீங்க, காத்து பிரியுதும்பீங்க. ஆனா இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நிலையை நீங்க பாருங்க, 40 வருஷம் ஏறத்தாழ அவங்களுடைய வாழ்க்கையில முக்கா பகுதி அல்லது அரை பகுதியை இப்படித்தான் கழிச்சிருக்கிறாங்க.
நீங்க யாரு? இமாம் அபு ஹனீஃபா யாரு? சரி, அடுத்து நீங்க பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, வஹஜ்ஜ ஹம்ஸம் வ ஹம்ஸீன ஹஜ்ஜத்தன், ஏறத்தாழ 55 ஹஜ் செஞ்சிருக்கிறார். யாரு? இமாம் அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா ஏறத்தாழ 55 ஹஜ். நீ ஒரு ஹஜ்ஜா செஞ்சிருப்பியா? நிறைய பேருக்கு உம்ராவை செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லையே. அப்ப நீங்க யாரு? அபு ஹனீஃபா. இப்படிதான் கொண்டு வராங்க. உங்களுடைய நிலை என்ன? இமாம் அபு ஹனீஃபாவுடைய நிலை என்ன? அப்ப எவ்வளவு ஒரு உத்தமர் அவரு. அப்ப அவருடைய சட்டங்கள் போலியா பொய்யா? அவருடைய சட்டங்கள் குர்ஆனுக்கு எதிராக இருக்குமா? போப்பாங்க. எல்லாம் இப்படி இப்படி ஊட்டப்பட்டதுதான். 55 முறை அவர் ஹஜ் செஞ்சிருக்கிறாரு. அதாவது பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் அதே துருல் முக்தார்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, வரா ரப்பஹு ஃபில் மனாயிமி மியத மரத்தன். என்னப்பா 55 ஹஜ், 40 வருஷமா இஷாவில் செய்த ஒலுவை வைத்துக் கொண்டு சுபு தொழுதார். இதுதான் சிறப்பு என்று நினைச்சியா? கனவுல ஏறத்தாழ 100 தடவை அல்லாஹ்வே பார்த்துட்டு வந்திருக்கிறார். யாரு? எங்களுடைய அபு ஹனீஃபா இமாம். இறைவனை கனவுல 100 தடவை பார்த்திருக்கிறார். வேற என்ன வேணும்? இமாம் அபு ஹனீஃபா இவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்று சொல்வதற்கு இதை விட வேற என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, எங்களுடைய இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்தவர் மட்டும் நினைக்காத. ஒரு முறை மக்காவுக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு, எதுக்கோ ஒண்ணுக்கு போயிருக்கிறாங்க. காபாவுடைய உள் வாசலை திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு அங்க தூண்கள் இருக்கிறது. 2 தூணுக்கு மத்தியில இமாம் அபு ஹனீஃபா அவங்க வந்து தொழுகிறாங்க. எப்படி தொழுகிறாங்க தெரியுமில்ல? நம்ம எல்லாம் எப்படி தொழுவோம்? எல்லாரும் நின்று தொழுவோம். நிக்கிறதுனா 2 காலு தரையில படும். முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து தொழுவோம், அது தனி. இப்ப 2 காலும் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு 2 காலை வச்சுதானே தொழுவோம். எங்க இமாம் அபு ஹனீஃபா எப்படி தொழுதாரு தெரியுமா? ஒரு காலை இன்னொரு காலில் அப்படியே வைத்துக் கொண்டு தொழுதார். 2 காலில் நிக்கிறது இல்லை. இடது காலை எடுத்து வலது கால் மீல வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 2 ரக்காயத் தொழுகிறாரு. ஒரு ரக்காயத்தை எப்படி தொழுகிறாருன்னா ஒத்த காலில் நின்றுக்கிட்டே தொழுகிறார். எவ்வளவு நேரம் தெரியுமா? குர்ஆன்ல பாதி பகுதியை அந்த ஒரு ரக்காயத்தில் ஓதுகிறார். ஒரு ரக்காயத்தை இப்படி ஒத்த காலில் நின்று தொழுதுட்டு அடுத்து 2வது ரக்காயத்துக்கு நிலைக்கு வரார். இப்படி 2வது ரக்காயத்தின் நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்திலையும் மறுகால முதல்ல இடது காலில் நின்று தொழுகிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? வலது காலில் நின்று தொழுகிறாரு. அதுலயும் பாதி குர்ஆனை ஓதி முடிக்கிறாரு. உங்களால முடியுமாப்பா? முதல்ல 2 காலில் நின்றுகிட்டு ஒரே இரவுல குர்ஆன் முழுவதும் ஓதி தொழ முடியுமா? பெரிய மகான், பெரிய அறிஞர், அதனாலதான் அவங்களால முடியுது. அப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய பண்புகளை பெற்றவர்கள், மிகப்பெரிய ஆற்றலை பெற்றவர்கள், அதனாலதான் நாங்க அப்படி தொழுகிறோம், அந்த மதுஹபை பின்பற்றுகிறோம். இதோடு நிக்கல. இன்னொன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க மட்டும் இல்லப்பா, அல்லாஹ்ட்ட எங்க அபு ஹனீஃபா இமாம் பேசியே இருக்கிறாங்க. அது தெரியுமா? எங்க அபு ஹனீஃபா இமாம் இறைவன்ட்ட பேசியே இருக்கிறாங்க. எப்படி? காபால போய் அபு ஹனீஃபா தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், பலவீனமான இந்த அடியான் உன்னை எப்படி வணங்கணுமா அப்படி நான் வணங்கிட்டேன், நீ சொன்ன மாதிரிலாம் நான் செஞ்சிட்டேன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் அவங்க வந்து சில கேள்விகளை கேட்குறாங்களாம். அது இன்னொரு அது துருல் முக்தாரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை நீ தண்டிப்ப, மறுமையில தண்டிப்ப அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற. அதே நேரத்தில் தண்டனையில இருந்து சில பேரை பாதுகாப்ப அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற. இப்போ உன்னுடைய அடியார்கள்ல யார அந்த தண்டனையில இருந்து நீ பாதுகாக்க போற, அதை மட்டும் எனக்கு சொல்ல. உடனே அல்லாஹ் அபு ஹனீஃபாவுக்கு இந்த துஆவை யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களெல்லாம் அந்த வேதனையில இருந்து தப்பித்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் அபு ஹனீஃபாவுக்கு நேரடியாக, அதாவது கனவுல அவருக்கு பேசினார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட பேசியிருக்கிறாங்க, அல்லாஹ்வை பார்த்துருக்கிறாங்க. பிறகு பிறகு எப்படி நாங்க மதுஹபை விடுவோம்? நீங்க என்னத்தை விடிய விடிய சத்தம் போட்டாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான மதுஹபு சட்டங்கள் எவ்வளவு இருக்குது என்று பட்டியல் போட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் பேசிய ஒரு மகானை நாங்கள் பின்பற்றாம இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் கூட இந்த வாய்ப்பு இல்லையே, கனவுல பார்த்த வாய்ப்பு.
ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கனவுல பார்த்தாங்களா? நேர்லையும் பார்க்கல, கனவுலையும் பார்க்கல. ஏன்? அது குர்ஆனுடைய வசனம். லா துத்ரிகுல் அப்சார், இறைவனை எந்த பார்வையும் பார்க்காது, அவன் தான் எல்லாவற்றையும் பார்ப்பான். இது குர்ஆனுடைய வசனம். யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் தான் எல்லாரையும் பார்ப்பான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. நபி அவர்கள் மேராஜ் இரவுல போகும்போது கூட இறைவனை பார்க்க முடியவில்லை அப்படின்னு இருக்குது. ஹதீஸ்கள், ஆயத்துகள் எல்லாம் இருக்கும்போது கனவுல போய் அபு ஹனீஃபா இமாம் இறைவனை பார்த்தார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? இதைத்தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இதாவது பரவாயில்லைங்க, ரசூல்லா பேரை இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா பேரை எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், இன்ன ஆதம இஃப்தஹர பிஹி வ அன அஃப்தஹிரு பிரஜுலின் மின் உம்மத்தி. ஆத நபி இருக்கிறாங்கல்ல, ரசூலா சொன்னாங்களாம், ஆத நபி அவர்கள் என்னை வைத்து பெருமைப்பட்டார்கள். யார் சொல்றா? ரசூலா சொல்றாங்க. என்னை வைத்து ஆத நபிக்கு பெருமை, என்னை வச்சுதான் அவங்களுக்கு எல்லா பெருமையும். ஆனால் நான் ஒரு மனிதரை வைத்து, என்னுடைய உம்மத்தில் இருந்து வருகின்ற ஒரு மனிதரை வைத்து நான் பெருமைப்படுகிறேன். அவர் யாரு? அவர் பேரு இஸ்முஹு நுஅமான் ஓ குன்யத்துஹு அபு ஹனீஃபா. அவருடைய இயற்கை பெயர் நுஅமான், அவருடைய பட்டப்பெயர் என்பது அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஒரிஜினல் பேரு நுஅமான், அவருடைய பட்டப்பெயர் தான் அபு ஹனீஃபா. ஆனா மதுஹபை பின்பற்றுறாங்களா இல்லையா? அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹப்னு, ஹனஃபி மதுஹபுடைய இமாமுடைய பேர் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இமாமை பின்பற்றுவாங்க. அப்ப இப்படி ரசூலா இப்படி சொன்னாங்களாம், நோமான்னு ஒரு ஆள் வருவாருப்பா, அவர் பேர் அபு ஹனீஃபா, அவர் வைத்து தான் எனக்கே பெருமை. இது இப்படி ரசூலா சொன்னாங்களாம். இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னாங்களாம், இன்ன சாயிரல் அன்பியாயி யஃப்தஹிரூன பி. எல்லா நபிமார்களும் ஆதம் நபியில இருந்து கடைசி நபி வரை எல்லா நபிமார்களும் என்னை வைத்து அவர்கள் பெருமை அடைந்தார்கள். வான அஃப்தஹிரு பி அபி ஹனீஃபா மின் மின் அபி ஹனீஃபா, நான் அபு ஹனீஃபாவை வைத்துக் கொண்டு நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் அஹப்பஹு ஃபகத் அஹப்பனி. யார் அந்த அபு ஹனீஃபாவை நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவர். ஓமன் அபுகலஹு, யார் அபு ஹனீஃபாவை கோபப்படுகிறாரோ வெறுக்கிறாரோ அவர் என்னை வெறுத்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எங்க இருக்குது இந்த ஆதாரம்? இந்த ஹதீஸ் எங்கேயாவது இருக்கா? துருல் முக்தாரை தவிர ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல, புகார்ல, முஸ்லிம்ல அல்லது ஏராளமான ஹதீஸ் நூற்கள்ல இப்படி அபு ஹனீஃபாவை பற்றி நபி அவர்கள் பேசியதாக எங்கேயாவது உண்டா? மதுஹப் வெறி வருவதற்கு என்ன காரணம் விளங்குதா? அபு ஹனீஃபாவை நீ கோவப்பட்ட ரசூலாவை கோவப்பட்டதுக்கு சமம். அபு ஹனீஃபாவை நீ நேசிச்சா தான் ரசூலாவை நேசிச்சதுக்கு சமம். இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? இதாவது பரவாயில்லைங்க, ஒவ்வொன்றா நீங்க பாருங்களேன். தப்சீர் சாபின்னு ஒரு தப்சீர் இருக்குது. அதுல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, எப்பா லா யஜூசு, அதாவது எந்த மதுஹபையும் தக்லீது மா சிவ மா அதல் மதுஹப, 4 மதுஹபை தாண்டி வேற யாரையும் நீ தக்லீது பண்ணாத, மதுஹபுகளை மட்டும்தான் நீ தக்லீது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்ற கருத்துக்கள் யாரையும் நீ தக்லீது பண்ணாத, 4 இமாமை மட்டும்தான் தக்லீது பண்ணணும். மற்ற கருத்துக்கள் என்பது அது குர்ஆனுக்கு நேர்பட்டதாக இருந்தாலும் சரி, ஹதீஸுக்கு நேர்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சஹாபியுடைய கூற்றுக்கு நேர்பட்டதாக இருந்தாலும் சரி, அதை நீ பின்பற்றிராத. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 மதுஹபை மட்டும்தான் நீ பின்பற்றணும். இந்த 4 மதுஹபை தாண்டி வேற எதை பின்பற்றினாலும் குர்ஆனையே பின்பற்றாத, ஹதீஸாக இருந்தாலும் நீ பின்பற்றாத. நீ எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அதையும் தாண்டி அந்த தப்சீர்ல இன்னொரு வார்த்தை, யாராவது ஒரு ஆளு 4 மதுஹபை தாண்டி இன்னொரு வழியை பின்பற்றினால் லாலுன் முதில்லுன், அவன் வழிகெடுக்கக்கூடியவன். இந்த மதுஹபை விட்டுட்டு இன்னொரு கருத்தை நீங்கள் அது சஹாபியை பின்பற்றினாலும் சரிதான், அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீ சஹாபியை பின்பற்றினாலும் சரிதான், நபி அவர்களை பின்பற்றினாலும் சரிதான், வேற யாரை பின்பற்றினாலும் சரி, இந்த மதுஹபை விட்டு விட்டு வேற யாரையாவது நீ பின்பற்றினால் நீ தான் வழிகேடு, நீ தான் வழிகெடுக்கக்கூடியவன்
இப்படியெல்லாம் மதரசாவில் துருல் முக்தார் போன்ற தப்சீர் போன்ற நூற்களில் இந்த பாடத்தை நடத்தினால் ஆலிம்சாக்களுக்கு மதஹப் வெறி வராமல் வேற என்ன வெறி வரும்? இதைத்தானே மக்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. அடிப்படை எதையுமே சிந்திக்க மாட்டாங்களே. இவ்வளவு விஷயங்களையும் இது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது. இது எல்லாத்தையும் எழுதி வச்சுதான் மதுஹபை பின்பற்று அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத அப்பாவி முஸ்லிம்களை வழிகெடுக்கிறாங்க. இப்ப நமக்கு தேவை என்ன? இது எல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? நீ ரசூல்லா பேர்ல இப்படி எல்லாம் இட்டு கட்டுதீங்களே, இது மறுமையில இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டானா? ஏற்கனவே நாம படிச்ச அந்த ஆயத்துகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் நேர் மாற்றமா இருக்கிறது. மதுஹபுடைய சட்டங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர் முரணாக இருக்கும். அது தனி செய்தி. ஆனாலும் மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மதுஹப் நூற்கள்ல இவ்வளவு வன்மையாக எழுதி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் வஹி மட்டும்தான் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். வேற எந்த வழிமுறைகளை, அது இதை விட வேற எவ்வளவு கதைகளை எழுதியிருந்தாலும் சரி, அல்லது அற்புதங்கள் என்ற பெயர்ல என்னத்தை எழுதி வச்சிருந்தாலும் சரி, அவைகள் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றாது. நம்ம சொர்க்கம் போக வேண்டும் என்றால் வஹியை மட்டும் பின்பற்றுவோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் எண்ணற்ற தீமைகள் நடந்து வருவது. இந்த தீமைகளில் உலகத்தில் நிறைய பேர் ஆதரிக்கக்கூடிய ஒரு தீமை என்னவென்றால், அது இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீமை. காதலர் தினம். ஒவ்வொரு பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று இந்த காதலர் தினம் என்ற இந்த தினத்தை நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லையும் கொண்டாடுவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் மட்டும் அதில் விதிவிலக்குன்னு மட்டும் நீங்கள் யாரும் நினச்சிடாதீங்க. நம்ம ஆட்கள் எதில் தான் விதிவிலக்கு? எல்லாத்தையும் தான் செய்வாங்களே. விபச்சாரமாக இருந்தாலும், வட்டியாக இருந்தாலும், சிலை வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், மார்க்கம் தடுத்த என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்துலேயும் ஒரு 2 முஸ்லீம் அதில் போய் நிற்பார். அந்த அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி 14 இந்த காதலர் தினத்திலையும் சில முஸ்லீம்கள் இருப்பாங்க. முதல்ல இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல். ஒரு பெண்ணை, அதுவும் அந்நிய பெண்ணை, அந்த பெண்ணை நான் லவ் பண்ணுவேன், அதுக்கு ஒரு தேதியை குறித்து அந்த பெண்ணை நான் எங்கேயாவது கூட்டு போவேன், தனியாக போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கத்தை, அல்லது நாட்டினுடைய அல்லது இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக ஒருத்தன் செய்வான், அதை பகிரங்கமாக செய்வான். நாகரிகம் என்ற அடிப்படையில் இதை ஆக்கியிருக்கிறாங்கல்ல, எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாகரிகம் என்ற பேரில் இவங்க செய்யக்கூடியது அசிங்கம்தான். நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த காதலர் தினம் என்பது கற்பு கொள்ளையர்களுடைய தினம், இது அந்நிய பெண்களுடைய கற்பை கொள்ளையடிக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ஆயத்து ஹதீஸின் அடிப்படையிலையும் இந்தியாவினுடைய சட்டங்கள் அடிப்படையிலையும் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் கூடாது, எல்லாம் சட்டம் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்படி செய்தால் அவனுக்கு போக்சோ சட்டம் அப்படின்னு என்னமில்லாமல் கொண்டு வந்திருக்கிறீங்கல்ல. சரி, இவ்வளவு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்கள, அதுக்கு நேர் எதிராக தானே இவன் நடக்கிறான். நான் நேற்றைய தினம் பாருங்களேன், அதாவது பக்கத்து மாநிலத்தில் நடந்தது. ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஃபர்தா போட்டு நிற்கிறாங்க, 2 பெண்ணு நிற்கிறாங்க. ஒருத்தன் வாரான், ஒன்றை தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த பிள்ளை ஓடுது, இல்லை விடமாட்டேன், நீ ஓடினா நம்ம 2 பேரையும் பெட்ரோல் ஊற்றி தீ கொளுத்திருவேன் அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த 14 ஆதரிக்கிறது தானே காரணம். காதலர் தினத்தை கொண்டாடுங்கள் என்று அரசாங்கமும் அதே போன்று காவல்துறையும் சட்ட ஒழுங்கை பேணக்கூடியவர்களும் இதை ஆதரிப்பதனால தான் ரோட்டில் போகக்கூடிய பெண்கள் நிம்மதியாக போக முடியல. நான் அப்படித்தான் செய்வேன், அதுக்கப்புறம் ஓடி வருவாங்க. அது எப்படி நீ போய் அந்த பிள்ளைய காதலிக்கலாம் அப்படின்னு வருவான். எப்ப நீ தானே இது அனுமதி கொடுத்தது, நீ தானே அனுமதி கொடுத்துட்டு அவன் அதுல தப்பு செய்யும் போது அதுல அது கூடாது இது கூடாது அப்படின்னா அது எந்த அடிப்படையில் சரி? இது
முதல்ல இது அரசாங்கத்துக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த காதலர் தினம் என்பது கற்பை அளிக்கக்கூடிய, பெண்களை பாலியல் சீண்டுதலுக்கு தூண்டக்கூடிய ஒரு நாள். பெண்களை பெண்களாக பார்க்காமல் அவர்கள் ஆபாச பொருளாக காட்டுவதற்குரிய ஒரு நாள். அதனால முதல்ல மத்திய மாநில அரசாங்கங்கள் இது போன்ற கேளிக்கை என்ற பெயரால கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்தை முதல்ல தடை செய்யும். அரசாங்கம் இதை தடுத்தாலேயே பாதி விபச்சாரங்கள் குறையும். அந்நிய பெண்கள் மேல மோகம் கொண்டு அலையக்கூடிய, கழுசடையாக திரியக்கூடிய மக்கள் நல்ல நிலைக்காக திருந்தி வருவாங்க. எப்படி டாஸ்மாக திறந்துட்டு நாங்க போதையை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரிதான் விபச்சாரத்தினுடைய அனைத்து வாசல்களையும் வைத்துக்கொண்டு, எல்லாத்தையும் திறந்து வைத்துக்கொண்டு, இல்ல இல்ல நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். நேர் முரண். டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு போதையை ஒழிப்போம் சொல்றதும், விபச்சாரத்தினுடைய அனைத்து வாசலைகளையும் திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், நேர் முரண் இல்லையா? நாங்கள் பெண்களுக்கு என்ன வந்தாலும் நாங்க நிற்போம். எல்லா ஆட்சியாளர்களும், யாரும் இதுல விதிவிலக்குன்னா சொல்ல முடியாது, எல்லாருமே இதுல ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் முதல்ல இதுக்கு தடை விதிக்கணும். பெண்களுக்கு எதிராக மிக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த போக்கை தடுத்தாலேயே ஓரளவுக்கு இந்த காம சேட்டைகள், கழுசடைகள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். மத்திய மாநில அரசாங்கங்கள் இதுல நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இதை நாம பிரச்சாரமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு நாளா? இது எப்படா இது சரி வரும்? உன் தங்கச்சிட்ட இன்னொருத்தன் இப்படி போனா அது சரியா? உன்னுடைய அம்மாவிடத்தில் இப்படி ஒருத்தன் இழுத்துட்டு போனா அது சரியா? காதலர் தினம் என்ற அடிப்படையில் உன்னுடைய மனைவி ஒருத்தன் இழுத்துட்டு போனா இது சரி வருமா? இது எந்த அடிப்படை சரி? உன் பிள்ளை இழுத்துட்டு போனா தப்பு என்று சொன்னால் அடுத்த உன் பிள்ளை எடுத்துட்டு போனா அது தப்பு தானே? இதை பிரச்சாரமாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். வல்ல அல்லாஹ் நாம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹத்தவன் அல்ஹம்துலில்லாஹி.